தென்னகத்திலிருந்து ஒரு முதுகெலும்புள்ள தைரியமான ஒரு தலைவர் வந்துள்ளார். அது தமிழ்நாட்டு முதலமைச்சர் தான் என வடமாநில மக்கள் பாராட்டுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னை மயிலாப்பூரில் முதலமைச்சர் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய உதயநிதி ஸ்டாலின் மாநில உரிமைகளை அதிமுக விட்டுக் கொடுத்ததாக குற்றம் சாட்டினார். இந்தியை ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நம்முடைய பள்ளி கல்வித்துறைக்கு வர வேண்டிய 2150 கோடி ரூபாயை தருவோம்னு ஒன்றிய நிதியமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் மிரட்டிட்டு இருக்கிறார். இவங்க மிரட்டினா பயப்படுறதற்கு நாம ஒன்னும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது, நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம். இங்கே ஆண்டு கொண்டிருப்பது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அல்ல, நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்பதை இந்த ஒன்றிய அரசு உணர வேண்டும். சோசியல் மீடியால வடநாட்டை சேர்ந்த தலைவர்கள் மக்கள் பொதுமக்கள் பாராட்டுறாங்க. என்னென்ன மேன் வித் ஸ்பைன் ஃப்ரம் சவுத் இந்தியா, அதாவது தென்னகத்திலிருந்து ஒரு முதுகெலும்புள்ள தைரியமான ஒரு தலைவர் வந்திருக்கிறார்னா அது நம்முடைய கழக தலைவர் அவர்கள் தான், நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர்னு வட மாநிலங்களிலிருந்து பாராட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு மட்டும் திமுக இல்லாம அதிமுக ஆட்சியில் அமைஞ்சதுதான் நாம எல்லாம் என்ன ஹிந்தியில பேசிட்டு இருந்திருப்போம். அதிமுக அந்த வேலையை செஞ்சிருக்கோம். ஏன்னா தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு உரிமையையும் ஒன்றிய அரசு டெல்லியில என்ன அனுப்புறாங்களோ எல்லாத்திலையும் கையெழுத்து போட்டு மாநில அரசுடைய அத்தனை உரிமைகளையும் விட்டுக் கொடுத்ததுதான் அதிமுக என்பதை நீங்கள் உணர வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.